திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலில் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக பன்னிரு திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான பன்னிரு திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசிக்கு அருகாமையில் உள்ள சுரண்டை பகுதியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி விஜயா கைலை அம்மா அவர்கள். வாங்கம்மா. ஸ்வயனமயா. திருஞான சம்பந்தர், நவரச சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனர், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டிகள் வாய்ந்த திருவாளிய முதர், மருவு புருடோத்தமர், சேதுராயர் மூலர், மண்ணு திரு ஆளவாயார், ஒரு காரைக்கால் அம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிர்கீரர், கல்லாடனார், உன் கபிலர், பரணம், மெய்யுலர், இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டணத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிலாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசிக்கு அருகாமையில் உள்ள சோலைமலை கிராமத்தைச் சேர்ந்த சிவ திரு பூங்கொடி ஐயா அவர்கள். வாங்கய்யா. நம்ம திருச்சிற்றம்பலம். அற்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கன்றெனவும் புவனம் மொய்ய இருட்கட உண்டர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தான் திருவருளும் எனவும் கூடி தெற்கலைஞர் ஞான கண்ட அரசும் சென்று செஞ்சடைவார் வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அருமை அருமை அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி காமாட்சி குமார் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணி சே திருக்கதவம்
திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. அருமை அருமை அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக பாண்டிச்சேரி மாநிலம், பாண்டிச்சேரி மாகாணத்தில் வசிக்கக்கூடிய சிவத்திரு முனுசாமி ஐயா அவர்கள். வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். போற்றி என்பான் முதல் ஆகிய பொருளே புலந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோ. சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் எம்மை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி. அருமை அருமை. திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவோர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவோர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவோர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூலநாயனார் இயற்றிய திருமந்திரத்தில் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகின்றோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் மீண்டும் ஒருமுறை மனமொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று, நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு களத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கக்கூடிய சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்மையெல்லாம் ஒருங்கிணைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற திருவருள் கருணைக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி, பிறந்து மொழி பயின்று நமக்கு தாயாக தந்தையாக குருவாக காரிய குருவாக காரண குருவாக வந்து பிறகு இந்த உலகம் மாயை என்று ஜெகமே ஒரு மாயை என்று நமக்கு உணர்த்தி பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சுடரை பொருவ நடுவிலே நமக்கு காண்பித்து கொடுத்த அந்த சிவகுருவுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. எந்த நிகழ்விலும் குருவை நினைக்காமல் நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோம்னா அதுக்கு குருவனுடைய அருள் வேணும். அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். எந்த ஏணியில் நாம் ஏறி வந்தோமோ அந்த ஏணியை ஒருபோதும் காலால் உதைக்க கூடாது
யாரிடமிருந்து நாம் வாழ்க்கையை கற்றுக்கொண்டோமோ, யாரிடமிருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொண்டோமோ அவர்களை ஒருபோதும் மறக்க கூடாது. இந்த உலகத்துக்கு காரிய குருவாக வந்திருப்பார்கள், பிறகு நமக்கு காரண குருவாக வந்திருப்பார்கள். ஒருபோதும் அவர்களையும் மறக்கக்கூடாது. இந்த காரியத்தையும் காரணத்தையும் கடந்து இந்த உலகம் பொய் என்று காட்டிய சிவகுருவையும் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நாம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் யார் என்று சற்று திரும்பி பார்க்க வேண்டும். நம்மை வழிநடத்தியவர்களை நாம் ஒருபோதும் உதாசீனப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இல்லை என்றால் நமக்கு இந்த நெறி கிடைத்திருக்காது. மானுடத்தில் அருபரத்தில் ஒருவன் குருபரனாக வந்து ஆலமரத்தின் கீழிருந்து அறம் உபதேசித்த இறைவன் மானுட சட்டை தாங்கி வந்து பேசுகின்றான் என்று சொன்னால் அது குரு மூலமாகத்தான். அவன் பேசா பெருந்தகையன், பேசா பெருநெறியாளன். அவன் தோன்றா துணை, சின்முத்திரை காட்டி மௌன உபதேசத்தை அளித்தவன். அப்படிப்பட்ட இறைவன் நடமாடும் ஒரு குருவாக மானுட சட்டை தாங்கி வந்து பேசுகின்றான் என்று சொன்னா அது குருதான். அப்படிப்பட்ட குருநாதர்களை ஒருபோதும் உதாசீனப்படுத்தக் கூடாது, மறக்கவும் கூடாது. நன்றி அறிதல் வேண்டும். மனிதனுக்கு மிகப்பெரிய பலகீனம் மறத்தல். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. உங்களை செதுக்கியவர்கள் யார் என்று சற்று பார்க்க வேண்டும். அடியேனுக்கு உபதேசம் கொடுத்த சிவானந்த பரமஹம்சரை ஒருபோதும் யாம் மறந்ததாக இல்லை. எனக்கு ஆகமங்கள் அத்தனையும் சுட்டி காண்பித்த தெய்வம் அதுதான். ஆனா சைவ நெறியில இல்லை. அது வேற்று மாநிலமாக இருந்தாலும், வேற்று சமயத்தை சார்ந்ததாக இருந்தாலும், சைவ சமயத்திற்கு அப்பாற்பட்டு இறைவனை சுட்டி காட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இருந்தாலும், அடியேனுக்கு ஆகமங்களை சொல்லிக் கொடுத்ததனால் அவரை நாம் முழுமுதற் கடவுளாக, முழுமுதற் குருவாக ஏற்றுக்கொண்டோம். அவருடைய வழிகாட்டுதல் சைவ நெறிக்கு எனக்கு மிகப்பெரிய பாடமாக அமைந்தது. பகிரங்கமாக ஆதீனங்களை சொல்வதை போல அவரை நான் சொல்லுவதே இல்லை. எனக்கு ஞானம் அளித்தவர், எனக்கு ஞான உபதேசம் செய்தவர் சிவானந்த பரமஹம்சர். நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை, பேயேன் எனது உள்ள பிழைபொறுக்கும் பெருமையனை, சீயேதும் இல்லாதின் செய்வனிகள் கொண்டருளும் தாயான ஈசருக்கே சென்றுவதாய் கொத்தும்பி. யாராவது வாழ்க்கையை சொல்லி தர மாட்டாங்களா? யாராவது ஆகமங்களை விளக்க மாட்டாங்களா? யாராவது ஜாதி பேதம் பார்க்காம நமக்கு சொல்லித்தர மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கம் இருந்த காலம் கல்லூரிக்கு போகும்போது. நம்ம ஏன் தாழ்த்தி தாழ்த்தி பேசுறாங்கன்ற ஒரு வெறி. கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் கழித்து எனக்கு சிவானந்த பரமஹம்சர் கிடைச்சார். வேற யாரும் கிடைக்கல. எந்த சைவ நெறி பாடசாலையோ எந்த ஆதீனங்களோ எமக்கு உரித்ததாக இல்லவே இல்லை. என்னுடைய விதி அது. ஒரு வெறி, இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வெறி. அதுதான் உச்சபட்ச வாசியோகத்தில் கொண்டு போய் முடித்தது. அந்த வாசியோகத்தினுடைய பயிற்சி தான் சைவ நெறியை புரிந்து கொள்வதற்கு, சைவ சித்தாந்தங்களை புரிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு முகாந்தரமாக அமைந்தது. நிர்வாண தீட்சை என்று சொல்லக்கூடிய வாசியோகத்தை பெற்ற பிறகுதான் அடியேன் சமய தீட்சை பெற்றோம். அதுக்கப்புறம் தான் சிவ தீட்சையை பெற்றோம். எல்லாம் கீழிருந்து மேலே செல்லுவார்கள், அடியன் மேலிருந்து கீழே இறங்கி வந்து. அப்படிப்பட்ட தேடல் நடத்துறது யாரு? படைத்து காத்து மறைத்து அருளுகிறவன் யார் அப்படின்ற தேடல் அதிகமா இருந்தது கல்லூரி பருவத்தில். வள்ளலார் வழியில் இருந்து பல நெறிகளுக்கு சென்று எதிலும் முழுமை அடையாமல் கடைசியில் சிவானந்த பரமஹம்சர் கொள்கையில் இருந்து வாசி யோகத்தை பயிற்சி செய்த பிறகுதான் தன்னறிவு பெற்று, உயிரறிவு பெற்ற பிறகு எவ்வுயிரும் தம்முயிர் போல் மதித்து
ஒரு பரிபக்குவம் அடைந்த பிறகுதான் அந்த சமயத்திலிருந்து, அந்த நெறியிலிருந்து வெளியே வந்து சைவ சமயத்தை தழுவினோம். சைவ சமயத்துக்கு வந்த பிறகு 4 வழிபாடு செய்து, பிறகு சமய தீட்சை பெற்று படிப்படியாக சித்தாந்தங்களையும் படிப்படியாக திருமுறைகளையும் படிக்க பழகி, இன்றைக்கு நாம் ஏதோ ஓரளவுக்கு திருமந்திரத்தை சொல்லுவதற்கு சாமி அனுமதித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே பெருமானுடைய பெரும் கருணையினாலே சாமியோட பெரும் கருணையினால சைவ நெறிய கையில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அடியனுக்கு கிடைச்சது. 2009 2016 வரை வாசியோக பயிற்சியில் மாற்று சமயத்தில் இருந்தாலும் அதனுடைய முதிர்ச்சி சைவ சமயம் என்று தெரிந்து கொண்டோம். பிறகு முறையாக 2016 சைவ சமயத்தில் அடியன் என்னை இணைத்துக் கொண்டேன். 4 வழிபாடு செய்து, பிறகு சமய தீட்சை பெற்று, பிறகு சிவ தீட்சை பெற்றுதான் படிப்படியா தான் உள்ள வந்திருக்கிறோம். திருமந்திர வகுப்பு எடுப்பதற்கு தகுதி என்ன? அன்பு, தேடல், பயிற்சியினுடைய நிறைவு, ஓரளவுக்கு அடியார்களை கொண்டு போய் அந்த சத்தியத்தில் சேர்த்தல் என்ற அவா, அறியாமையிலிருந்து அறிவுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வெறி, அதுதான் அந்த திருமந்திர வகுப்பு எடுப்பதற்கு தூண்டியது. அந்த வகையிலே அடியனுக்கு உபதேசம் செய்த சிவானந்த பரமஹம்சர் முதற்கொண்டு, சமய தீட்சை கொடுத்த ஆசிரியர்கள் முதற்கொண்டு, சிவதீட்சை கொடுத்த ஆதீனங்கள் முதற்கொண்டு எல்லோருக்கும் அடியனுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மனம் மொழி மெய்களாலே வணங்கி குருவர்களை பற்றி பேச வாய்ப்பு வந்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி திருமந்திர வகுப்புக்கு போலாம். அதான் குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. அதுதான் நினைக்கணும், நன்றி அறிதல் வேணும். எல்லோரும் வாழ்க்கையில கொண்டாட்டி பிள்ளையை தேடுறதுக்கு பணத்தை தேடி அலைஞ்ச போது, அடியன் கல்லூரி பருவத்திலிருந்து இறைவனை தேடி அலைந்தனால மாற்றாக தேடினேன். ஓட்டப்பந்தயத்துல தலைகீழ ஓடினேன். எல்லாரும் ஓடுற திசையில நான் ஓடல. தடுத்தாட்கொள்ளப்பட்டேன். ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்ற ஆராய்ச்சியே என்னை கொண்டு வந்து இங்க சேர்த்துச்சு. அதுதான் இறைவன் செயல். ஏன்னா தெளிவு வேணும்னா நிச்சயம் குருவருள் வேணும். எதுக்கு சாமிக்கு போறோம், எதுக்கு கோயிலுக்கு போறோம், என்னத்துக்கு சாமி கும்பிடுறோம், ஏன் வழிபாடு செய்யறோம், என்னத்துக்கு செய்யறன்ற அறிவு, அடிப்படை அறிவு வேணும். அதான் பகுத்தறிந்து வணங்குதல். பகுத்தறிவுனா கடவுள் இல்லைன்னு சொல்றது இல்ல, கடவுள் எங்க இருக்கிறாருன்னு சொல்றதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவுன்னா கடவுள் இல்லை என்பது சொல்றது இல்ல, கடவுள் எங்க இருக்கிறான்னு சுட்டி காமிக்கிறது தான் பகுத்தறிவாளன். கடவுள் இல்லைன்னு சொல்றவனை பத்தி நம்மளுக்கு கவலை வேண்டாம். அவன் பேக்கடை வழியா கும்பிடுவான். வாசப்படி வழியா கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு பின்னாடி பேக்கடை வழியா அதான் புழக்கடை வழியாக சாமி கும்பிடுவான். ஏன்னா மனசாட்சி உறுத்தும். ஆனா கடவுள் இருக்குன்னு சொல்லி தேடுறான் பத்தியா, அவன் தான் கவலைக்குரியவன், கஷ்டத்துக்குரியவன், துன்பத்துக்குரியவன். ஏன்னா இருப்பிடம் தெரியாமல் அலைகின்றான். அவனுக்காகத்தான் திருமந்திரம், அவனுக்காகத்தான் இந்த ஆகம நூல். யாருக்கு உபதேசம்? கற்றறிந்தவர்களுக்கு இந்த சேனல்ல இடமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஞானம் அடைஞ்சிட்டு, ஞானம் அடைஞ்சவங்களும் இது உள்ள வரதுக்கு அவசியமே இல்லை. உங்களுக்கு புருவ நடு தெரியும், சாமியோட திருவடி தெரியும், பிரணாயாமம் தெரியும், வாசியோகம் தெரியும், சிவதீட்சை வாங்கியிருக்கிறீங்க, நிர்வாண தீட்சை வாங்கியிருக்கீங்க, ரகசியம் உங்களுக்கு தெரியுதுன்னா உங்களுக்கு இங்க இடமே கிடையாது. அறிந்தவர்களுக்கு இந்த சபையில் இடமே இல்லை. அதே மாதிரி சாப்பிடுவேன், தூங்குவேன், உழைப்பேன், உடல் உறவு கொள்ளுவேன், நீ எவன் சொன்னாலும் நம்ப மாட்டேன், அவனுக்கும் இங்க இடம் கிடையாது. சிகார சைவ நெறி பாடத்துல 2 பேருக்கும் இங்க இடம் கிடையாது. கற்றறிந்து தெளிந்த
அறிஞர்களுக்கு இங்க இடம் கிடையாது. ஏன்னா அவங்க இங்க வரணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு புது சாமி எங்க இருக்காது தெரியும். சாமி எப்படி வழிபாடு செய்யணும், அகப்பூசை எப்படி செய்யணும்னு தெரியும், புறப்பூசை எப்படி செய்யணும்னு தெரியும். அவங்களுக்கு இங்க இடமே கிடையாது. அவங்க இங்க வரணும்னு அவசியமே இல்லை. ஆக சிகாரம் சைவநெறி பாடசாலை கற்று அறிந்தவர்களுக்கு இங்க இடம் கிடையாது. அப்ப யாருக்கு தான் இந்த சிகாரம் சைவநெறி பாடசாலை? வெறும் சாப்பிடுறது, தூங்குறது, உடல் கொள்றது, நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறதுன்ற ஜடங்களுக்கு இங்க இடம் கிடையாது. பணிவு இல்லாதவர்களுக்கு இங்க இடம் கிடையாது. மிருகங்களுக்கு இங்க இடம் கிடையாது. அத 2 பேருக்கு இங்க இடம் கிடையாது. ஒண்ணு கற்றறிந்தவர்கள், 2வது நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது, அந்த மிருக நிலையில் உள்ளவர்களுக்கு இங்க இடம் கிடையாது. அப்ப இந்த 2 பேருக்கும் இடம் இல்லைன்னா அப்ப யாருக்கு தாங்க அந்த சிகாரம் சைவநெறி பாடசாலை? தேடல் உள்ளவர்களுக்கு, இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவா உள்ளவர்களுக்கு, ஒரு வெறி உள்ளவர்களுக்கு, பசி உள்ளவர்களுக்கு, தாகம் உள்ளவர்களுக்கு, ஆன்மீக தேடல் உள்ளவர்களுக்கு சிகாரம் சைவநெறி பாடசாலை தன் உயிர் கொடுத்து காக்கும். அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மூலாதாரத்தில் இருந்து சகசிராரம் வரை துணை நிற்கும். அவர்கள் முழு அனுபூதி பெற வரைக்கும் கூட இருக்கும். அவர்கள் தன்னை அறிந்து இன்புறும் வரைக்கும் கூட இருக்கும். கண்ணாடி போல் கூட இருக்கும். உற்ற தோழனை போல் சிகாரம் சைவநெறி பாடசாலை இருக்கும். அப்ப அவர்களுக்காகத்தான் சிகாரம் சைவநெறி பாடசாலை. ஒரு வகுப்புல நல்லா படிக்கிறவனை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. இந்த பின்னாடி உட்காந்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் தெரியாம இருக்காங்க பத்தி அவங்கள பத்தினதான் கவலை இருக்கும். அவங்களே பண்ணிட்டு அப்போ நடுவுல இருக்கிறது தான் ரொம்ப என்ன பண்றது, எப்படி படிக்கணும் தெரியாம திருன்னு படிக்கிறான். அவனை தான் கூப்பிட்டு என்ன பண்ணணும், அவனுக்கு சரியான வழி நடத்தணும். அவன் தான் கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு தேடுறான் பாத்தீங்களா. அவன் 23 வருஷம் போயிருப்பான் பிரதோஷத்துக்கு. நந்தி என்னன்னு கேட்டா என்னன்னு தெரியாது. கொடிமரம்னா என்னன்னு கேட்டா தெரியாது. உடம்புன்னா என்னன்னு கேட்டா தெரியாது. ஆலயம்னா என்னன்னு கேட்டா தெரியாது. பைரவர்னா யாரும், அந்த உடம்புல பைரவர் எங்க இருக்கான்னு கேட்டா தெரியாது. அப்ப இவ்வளவு ரகசியங்கள் புரிந்த இந்த உடம்புக்குள்ள இவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறதுன்ற உண்மையை சொல்றது கூட என்ன கிடையாது, சிவாச்சாரியார்கள் இல்லை. அப்ப சத்தியத்தை உள்ளது உள்ளபடி சொல்லுவதற்கு சிவாச்சாரியார்கள் இல்லை. அதுதான் சிகாரம் சைவநெறி பாடசாலை போதிக்குது. அந்த ஒரு வார்த்தை தான். ஏன் இவ்வளவு தூரம் பேசுறேன்னா, குருவை நம்ம மதிக்கணும். குருவை கைப்பிடிச்சு தேடல் உள்ளவர்களுக்கு தான் இந்த வகுப்பு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால், தேடல் உள்ள உயிர்களுக்கு, இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அந்த அன்பை நான் உணர ஆசைப்படுகிறேன் என்ற அவா உள்ளவர்களுக்கு இந்த வகுப்பு, இந்த திருமந்திர வகுப்பு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி, அந்த குருவர்களை மீண்டும் ஒருமுறை மனமொழி மேகலாரை வணங்கி, உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து மீண்டும் திருமந்திர வகுப்புக்குள் செல்வோம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில், திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பாக இருக்கக்கூடிய கேசரி யோகம் என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழே 20வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த 20வது பாடலில் பதினெட்டாவது தலைப்பு கேசரி யோகம். அதன் கீழே 20வது பாடல் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மண்டலத்துள்ளே மனவொட்டியானத்தை கண்டகத்தங்கே கருதியே கீழ்கட்டி பண்டகத்துள்ளே பகலே ஒளியாக குண்டகக்காதனும் குண்டலக்காதனும் கூத்தொழிதானே
மண்டலத்துள்ளே மன ஒட்டியானத்தை கண்டகத்தங்கே கருதியே கீழ்கட்டி பண்டகத்துள்ளே பகலே ஒளியாக குண்டலக்காதனு கூத்தொழிந்தானே. இது பாடல். பாடலை பிரிச்சு பதம் பதமா பார்த்துருவோம். மண்டலத்து உள்ளே மன ஒட்டி யானத்தை கண்டு அகத்து அங்கே கருதியே கீழ் கட்டி பண்டகத்து உள்ளே பகலே ஒலியாக குண்டல காதனும் கூத்து ஒழிந்தானே. இது பாடலை பிரிச்சு பார்த்துட்டோம். இனி பாடலுக்கு உண்டான பொழிப்புரைய பார்க்கலாம். தர்மயாதனம் இயற்றிய பொழிப்புரை. பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். ஞான மண்டலமாகிய நிராதாரத்தில் மனம் ஒடுங்கும் நிலை உள்ளதை உணர்ந்து தியானத்தை அவ்விடத்தே செய்து அதனாலே மனம் கீழ் போகாதவாறு தலைத்து உடம்பில் எக்காலத்துக்கும் இருளின்றி ஒளியே வீச பண்ணினால் சிவன் ஆடும் பெருமானாய் அசைந்து கொண்டிராமல் ஏகபாதனாய் அசையாது நிற்பான். மீண்டும் ஒரு முறை அந்த பொழிப்புரையை படிக்கிறேன். சிவபெருமான் ஆடுற தொழிலே விட்டு அசையாம நிற்பாராம். பார்க்கலாமா? அது எப்படி சாத்தியம்னு பார்க்கலாம். ஞான மண்டலமாகிய நிராதாரத்தில், அதான் புருவ நடுவுல, ஞான மண்டலமாகிய நிராதாரத்தில் மனம் ஒடுங்கும் நிலை உள்ளதை உணர்ந்து தியானத்தை அவ்விடத்தே செய்து அதனாலே மனம் கீழே போகாதவாறு தலைத்து உடம்பில் எக்காலத்துக்கும் இருளின்றி ஒளியே வீச பண்ணினால் சிவன் ஆடும் பெருமானாய் அசைந்து கொண்டிராமல் ஏகபாதனாய் அசையாது நிற்பான். இதுதான் பாடலுக்கு முன்ன படிப்புரை. இப்போ யதார்த்தமா நம்முடைய சிகாரம் சைவ நெறி பாடசாலையில வந்திருக்கக்கூடிய அடியார்களுக்கு மத்தியில திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களால வணங்கி நமக்கு என்ன செய்தி சொல்ல வர்றாருன்னு பகிர்ந்துக்குவோம். இங்க எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. இங்க ஒன்னும் தெரியாதவங்களும் இங்க யாருமே கிடையாது. எல்லாமே முயற்சி தான். தேடல் சொன்ன இல்லையா, தேடல் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு விஷயம் கிடைக்கும். தேடல் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு விஷயம் கிடைக்கும். திருச்சிற்றம்பலம். அந்த வகையில இப்போ இந்த பாட்டினுடைய பொருளை பார்க்கலாம். மண்டலத்துள்ளே மன ஒட்டியானத்தை, முதல் வரி தான் சொல்லுது. அதுல என்ன சொன்னாங்க? ஞான மண்டலத்தில் நிராதாரத்தில் மனம் ஒடுங்கும் நிலை உள்ளதை உணர்ந்து தியானத்தை அவ்விடத்தை செய்து அதனாலே மனம் கீழே போகாதவாறு யார் ஒருத்தர் அந்த ஒளி வீசக்கூடிய இடத்தை பார்க்கறாங்களோ அந்த இடத்துல சிவன் ஆடுறதை நிறுத்திட்டு ஏகபாதனாய் நிற்கின்றான் அப்படின்னு செய்தி பார்த்தோம். இப்போ மண்டலத்துள்ளே மன ஒட்டியானத்தை அப்படின்றாங்க. இப்போ இந்த புருவ நடு நேத்து பார்த்தோம். ஞான மண்டலம், பரமண்டலம். நேத்து ஒரு செய்தி பார்த்தோம்.
பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவேன்னு பார்த்தோம். ஞான மண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே அப்படின்னா, ஞான மண்டலம்னா என்ன, பரமண்டலம்னா என்ன? ஞான மண்டலம் என்பது புருவ நடு. அங்கதான் நம்ம ஞானம் பெற போறோம். அங்கதான் சுப்பிரமணியர் அருள் இருக்குது. அங்கதான் குகன் அமைச்சுவார் மாயர் குகன் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஞான மண்டலம் தான் புருவ மத்தியம். அது முடிகிற இடம் பரமண்டலம். அது அப்பா ஸ்தானம், இது சதாசிவஸ்தானம். அப்படி புருவ மத்தியில சதாசிவமா இருந்த இறைவன் தொண்டக்குழிக்கு வரும்போது மகேஸ்வரனா மாறுறான். தொண்டக்குழியில மகேஸ்வரனாக இருந்தவன் மார்புக்கு நடுவுல ருத்ரனாக மாறுகிறான். மார்புக்கு நடுவுல ருத்ரனாக இருந்த இறைவன் தொப்புல்ல நாராயணனாக மாறுகிறான். தொப்புல்ல நாராயணனாக இருந்த இறைவன் உயிர்நிலையில, அதாவது இடுப்புக்கு மூலாதாரத்துல பிரம்மனாக இருக்கின்றான். இப்படி பிரம்மனாக, நாராயணனாக, இப்படி ருத்ரனாக, இப்படி மகேஸ்வரனாக, பிறகு சதாசிவனாக, பிறகு எல்லாம் வல்ல சகஸ்திராரத்தில் இருக்கக்கூடிய இறைவனாக, அப்புறம் துரியமாக, துரியாதீதமாக, துவாதசாங்கமாக, புரியட்ட ஆகாயமாக, விந்துவாக, நாதமாக, பராசக்தியாக, பறையாக, பிறகு பரனாக முடிகிறது கைலாயம். நாம் எல்லாம் கைலாய பரம்பரைக்கு அடையாளம் இதுதான். இறைவன் கைலாயம், கைலாயத்திலிருந்து பரன் பரமேஸ்வரன், பரமேஸ்வரனுக்கு பிறகு பராசக்தி, பராசக்தியிடமிருந்து இரண்டு சக்தி, இரண்டு கூறாக பிரிகிறது. ஒன்று நாதம், இன்னொன்னு விந்து. அதான் ஒண்ணு கணபதி, இன்னொன்னு முருகபெருமான். கைலாயத்திலிருந்து இந்த ரெண்டும் பிரிஞ்சு புரியட்ட ஆகாயமா மாறுது. அப்புறம் துவாதசாங்கமா மாறுது. அப்புறம் துரியாதீதமா மாறுது. அப்புறம் துரியமா மாறுது. அப்புறம் சகசிராரமா மிளிருது. சதாசிவமா இருக்கு. அதுக்கப்புறம் புருவ நடுவில் சதாசிவமா நின்று மனோன்மணியோட துணை சேருது. அதுக்கப்புறம் தொண்டக்குழிக்கு இறங்கும் போது மகேஸ்வரனும் மகேஸ்வரியா மூச்சா மாறுது. ஆகாயத்திலிருந்து புருவ நடுவுக்கு வரும் வரைக்கும் ஆகாயமா இருக்குது இறைவனுடைய செயல். புருவ நடுவிலிருந்து தொண்டக்குழிக்கு வரும்போது காற்றாக மாறுகிறது. மகேஸ்வரனும் மகேஸ்வரியாக மாறுகிறது. தொண்டக்குழியிலிருந்து மார்புக்கு நடுவே ருத்ரனாக ஆடும் பொழுது அது நெருப்பாக மாறுகிறது. அந்த தொண்டக்குழியிலிருந்து மார்புக்கு நடுவிலே எம்பெருமான் நெருப்பாக ஆடும் பொழுது ருத்ரனாக இருக்கின்றான். அந்த நெருப்பிலிருந்து ஒரு ஒரு வியர்வை ஏற்படுகிறது. அந்த வியர்வை அதுதான் நீராக மாறுகிறது. அப்ப இதுவரைக்கும் ஆகாயமாக இருந்த இறைவன் சலித்து இறங்கும் போது வாயுவாக மாறுகின்றான். இறைவன் ஆகாயமாக இருக்கும்போது சதாசிவனாக இருக்கின்றான். அப்படி சதாசிவனாக இருக்கின்றவன் சலித்து, அங்கிருந்து சலிப்பு சலித்தல்னா சலிப்புன்னா சலிப்பு இல்லை, வாயுவாக சலிக்குது பிராணன். அப்படி மூச்சாக இறங்கி வரும்போது மகேஸ்வரனாக மகேஸ்வரியாக இருக்கின்றான். அதுதான் தொண்டக்குழி. இது ஒரு நேரடி தொடர்பு. கைலாயத்திலிருந்து நம்ம கைலாய பரம்பரைன்னு சொல்லிக்கிறதுக்கு இது ஒரு நேரடி தொடர்பு. அந்த நேரடி தொடர்பின் கீழே இறைவன் எப்படி உருமாறுகிறான் அப்படின்னா, சதாசிவமாக இருக்கின்றவன், ஆகாயமாக இருக்கின்றவன் மூச்சாக மாறும்போது மகேஸ்வரன் என்கிற கோலத்தில் வருகிறான். ஆகாயம் இறங்கி வந்தால் வாயு, அப்படி வாயு இறங்கி வந்தா நெருப்பு, அதான் ருத்ரன். அந்த நெருப்பு கீழே இறங்கி வந்தா நாராயணன், அதான் நீர். அயனன் அப்படின்னா கிடப்பவன். இது ஒரு தொடர் நிகழ்வு. இதுல யாரையும் பிரிக்க முடியாது. அப்ப ருத்ரனுடைய வேர்வை தான் யாரு?
நாராயணன். இந்த உலகம் 75% நீரால் ஆனது. அந்த 75% நீ யாருக்கிட்ட இருந்தா சிவபெருமானுடைய வேர்வையிலிருந்து வந்தது. ருத்ரனுடைய வேர்வை. ரட்சகர்த்தா அப்படின்னு சொன்னா காப்பாத்துற கடவுள் நாராயணன் சொல்லப்படுது. ஆனா அவனுக்கு மூலமாக இருக்கிறது ருத்ரன். அப்ப இது ஒரு தொடர் நிகழ்வு, யாரையும் பிரிக்க முடியாது. அப்ப நெருப்பாக இருந்த இறைவன் நீராக இறங்கி வருகின்றான். அவன் தாகத்தை போக்குகின்றான். அவனே நாராயணன். அந்த நீருக்கு அப்புறம் ஒன்று உண்டாகிறது. அதுதான் மண்ணு. அதான் திரு மண்ணு. அந்த மண்ணு தான் பிரம்மா. இப்ப சொல்லுங்க, நாம எல்லாருமே கைலாய பரம்பரை தான். 84 லட்சம் யோனி பேதமும் கைலாய பரம்பரை தான். ஆனா அது கைலாய பரம்பரைன்னு அதுக்கு தெரியாது, அவ்வளவுதான். அறியாமையினால தன்னை மண்ணா பாவிச்சுக்குது. அறியாமையினால தன்னை நாராயணனா பாவிச்சுக்குது, நீரா பாவிச்சுக்குது. அறியாமையினால தன்னை ருத்ரனா பாவிச்சுக்குது, நெருப்பா பாவிச்சுக்குது. அறியாமையினால தன்னை மகேஸ்வரனா பாவிச்சுக்குது. அறியாமையினால சதாசிவமா பாவிக்குது. அதுக்கப்புறம் தான் தன்னைத்தானே சிவமாக உணர்கிறது. தன்னை அறிந்த பிறகு இன்புறுகிறது. இதான் சத்து சித்து ஆனந்தம். நீ அதுவாகவே இருக்கிறாய். அறியாமையில் இருக்கும் பொழுது ஆணவத்தில் இருந்தாய். பிறகு தெளிவு ஏற்பட்ட பிறகு கண்மத்துக்கு வந்தாய். பிறகு கண்மத்தில் விடுதலை பெற்ற பிறகு மாயைக்கு வந்தாய். மாயையிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு மயக்கம் தீர்ந்து போனாய். உன் அறிவை நீ உணர்ந்து கொண்டாய். நீ ஒரு உயிர் என்பதை புரிந்து கொண்டாய். உன்னை எப்பொழுது உயிர் என்று உணர்ந்து கொண்டாயோ அப்பொழுதே பிற உயிரை மதிக்க தொடங்கினாய். எவ்வுயிரும் தம் உயிர் போல் கருத தொடங்கினாய். அப்பொழுதே அன்பு பிரகாசமானது. இதுதான் வள்ளலார் சொன்னது. இந்த 3 நிலைமை கடந்தவங்களுக்கு தான் இந்த உயிரறிவு வரும். சே, நமக்கு பசிக்கிற மாதிரி தான் எதிராளிக்கு பசிக்கும். இந்த உயிரிறக்கம் என்றைக்கு வருகிறதோ அன்னைக்கு நான்வெஜ் நம்மளால சாப்பிட முடியாது. அது வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடும் மிருக நிலையில் தான் நம்ம இருப்போம். செத்ததை தின்னு அது வாழும். எத்த தின்னு வாழும்னா செத்ததை தின்னு வாழும். ஆணவம் என்ன பண்ணும்? செத்ததை தின்னு தான் வாழும். அதுக்கு தீனி கிடைச்சா போதும், அவ்வளவுதான். அப்ப உயிரிறக்கம் உள்ளவர்கள் எல்லா உயிரையும் மதிப்பாங்க. எல்லா உயிரையும் மதிப்பாங்க. அப்படிப்பட்ட மண்டலத்துள்ளே வன ஓட்டியானத்தை அப்படின்னா அந்த ஞான மண்டலத்துல புருவ நடுவுல யார் ஒருத்தர் ஆடாம அசையாம தியானத்தை செய்கிறார்களோ, மனத்தை நிறுத்துகிறார்களோ, அங்கே கண்டகத்து அங்கே கருதியை கீழ்கட்டி மனத்தை நிலையில்லாத பொருள் மேல செலுத்தாம நிலையான பொருள் மேல செலுத்தி நிறுத்தின உடனே பண்டகத்து உள்ளே பகலே ஒளியாக இரவு பகலே, இரவும் பகலும் இல்லாத இடத்துக்கு போயிடுவீங்க. இரவா பகலா அப்படின்ற அறிவே இல்லாம போயிடும் ஞானம் பெற்றுட்டீங்கன்னா. ஏன்னா உங்களுக்கு பகலும் இல்லை இரவும் இல்லை. பாமரனுக்கு தான் இரவு பகல். புருவ நடுவுல போய் லயிச்சு ஏகாந்தமா ஒட்டினவனுக்கு இரவும் இல்லை பகலும் இல்லை. அப்ப யாருக்கு இரவு பகல்னா அறியாமையில் இருக்கிறவனுக்கு தான் இரவு பகல்ன்ற பேதம். யாருடைய மனம் இந்த உலகத்தை மறந்து இந்த மனத்தினால் ஏற்பட்ட பந்தங்களில் இருந்து விடுபட்டு ஏக இறைவனை புருவ நடுவிலே பார்த்து ஒன்றி ஏகாந்தமாய் இருக்க பழகிவிட்டதோ அந்த மனத்திற்கு இரவும் அல்ல பகலும் அல்ல. அந்த மனத்திற்கு இரவும் அல்ல பகலும் அல்ல. இரவு பகல் அற்ற இடம் அது. அந்த இடம்தான் சாசுவதமான இடம். அதான் கைலாயம். அந்த இடத்தை அடையறதுக்கு தான் இவ்வளவு கூத்து. சரி, இப்ப கூத்தை பத்தி பார்ப்போம். அப்ப மனமண்டலத்து உள்ளே மன ஒட்டியானத்தை
இப்படி படிப்படியா மண்ணிலிருந்து நீருக்கும், நீரிலிருந்து மண்டலங்கள். மண்ணுன்றது ஒரு மண்டலம், நீருன்றது ஒரு மண்டலம், நெருப்புன்றது ஒரு மண்டலம், வாயுன்றது ஒரு மண்டலம், ஆகாயம்ன்றது ஒரு மண்டலம். சரியா? இத்தனை மண்டலத்தையும் தியானத்துல கடக்கணும். முதல்ல பிரம்மாவை கடக்கணும், அதான் மண் மண்டலம். ரெண்டாவது நாராயணனை கடக்கணும், அது நீர் மண்டலம். மூணாவது நெருப்பு மண்டலத்தை கடக்கணும், அது ருத்ர மண்டலம். நாலாவது வாயு மண்டலத்தை கடக்கணும், அது மகேஸ்வர மண்டலம். அஞ்சாவது சதாசிவ மண்டலம் இருக்கு, அது பூர்வ மத்தியம், அது ஆகாய மண்டலம். இத்தனை மண்டலங்களையும் யார் ஒருவர் கவனித்து 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 கழுத்துக்கு கீழே கவனம் போகாமல் பெருமானுடைய பெரும் கருணையினாலே குருநாதருடைய உபதேசத்தை பெற்று யார் ஒருவர் புருவ நடுவிலே லயித்து இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சிவபெருமான் ஒளியாக திகழ்வான். அப்படி ஒளியாக திகழும் போது உடம்பில் ஆடக்கூடிய அந்த அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ருத்ரனுடைய ஆட்டமும் அடங்கி நிற்கும். குண்டல காதனும் கூத்தொழிந்தானே, எதையும் துடிக்கிறது கூட கேட்காதான். எப்படி இதயம் வேலை செய்தா வேலை செய்யலையா அப்படின்ற சத்தமே கேட்காதான். இந்த மனமாகிய உயிர் சக்தியான வாயு வெளியே போற வரைக்கும் தான் ஹார்ட் பீட் அதிகமா வேலை செய்யும். இந்த மனமாகிய சக்தி புருவ நடுவுல ஒடுங்கிடுச்சுன்னா இதயம் துடிக்கிறது கூட மெதுவா நின்றுடும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், ஏன்னா நம்ம இதயம் வேலை செய்தா இல்லையா? நம்முடைய இதயம் வேலை செய்தா இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு மனம் வெளியே வியாபிச்சு நிலையில்லாத பொருள் மேல ஆசை வச்சு வெளியே போகாம எது நிலையானதுன்னு சொல்லி புருவ நடுவுல நிறுத்தி யார் ஒருவர் குருநாதருடைய உபதேசத்தை பெற்று நான் சொன்னேன், அடியேன்னு சொன்னேன், நான் சொன்னாங்க நான் இல்லை. எப்போல்லாம் நான் சொல்றேனோ அது நான் இல்லை, பெருமானுடைய கருணை, சாமி போட்ட பிச்சை. அப்போ எப்பெல்லாம் இந்த மண் மண்டலம், அப்புறம் இந்த நீர் மண்டலம், நெருப்பு மண்டலம், வாயு மண்டலம், ஆகாய மண்டலம், இதெல்லாம் எங்க இருக்கு? நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இடுப்பு தான் மண் மண்டலம், அதான் பிரம்மா. இந்த வயிறு தான் நாராயண மண்டலம், அதான் நீர். இவங்களெல்லாம் வெளியே தேடக்கூடாது. பிரம்மா எங்க இருக்கிறான்னு வெளியே தேடக்கூடாது. ஒரு அளவுக்கு தான் கோயிலுக்கு போய் தெரிஞ்சு ஆச்சாரியார் வேணும், நல்ல ஆச்சாரியார் வேணும், ஆகமங்களை தெரிந்த ஆச்சாரியார்கள் வேண்டும், சத்தியத்தை சத்தியமாக போதிக்கக்கூடிய ஆச்சாரியார்கள் வேண்டும். ஆனா தேடல் இருக்கணும். தேடல் இருக்கணும். அப்ப பிரம்மா எங்க இருக்கிறாரு? மண் மண்டலம் எங்க இருக்கு? நீர் மண்டலம் எங்க இருக்கு? நாராயணன் எங்க இருக்கிறான்? ருத்ரன் எங்க இருக்கிறான்? மகேஸ்வரன் எங்க இருக்கிறான்? இந்த உடம்புக்குள்ள என்ன நடக்குது? என்ன வேதி வினை நடக்கிறது? சதாசிவம் எங்க இருக்கு? இந்த 5 மண்டலம் என்ன? இந்த மண்டலங்களை ஆராய்ச்சி செஞ்சு யார் ஒருத்தர் கழுத்து கீழே இல்லாம மொத்த மண்டலத்தையும் கொண்டாந்து சதாசிவத்துல நிறுத்தி ஞான மண்டலமா மாத்தி அதுக்கப்புறம் பரமண்டலத்தை அடையணும். அதான் பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே. புரிஞ்சுச்சா? தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வசனம் அதெல்லாம். கர்த்தராகிய ஆண்டவருக்கு கர்த்தா யாரு? காரியம் யாரு? காரணன் யாரு? கர்த்தா யாரு தெரியுமா உங்களுக்கு? 2 கர்த்தாவே அப்படின்னு என்ன அர்த்தம்? காரியம் பிரம்மா, காரணன் நாரணன், கர்த்தா சிவபெருமான். அவள்தான் காரிய காரண கர்த்தா. இதுக்கப்புறம் விளக்கம் யாருன்னா கேட்ட சொல்லுங்க. காரிய காரண கர்த்தா. காரியம்னா பிரம்மன், உலகத்துக்குரியவன். அந்த உலகத்துக்கு காரணமானவன் நாராயணன், அவன் தான் காரணன். அவனுக்கும் ஒரு கர்த்தா இருக்கிறான், அவன் தான் சிவபெருமான் ருத்ரன். இதான் காரிய காரண கர்த்தா, மும்மூர்த்திகள். அப்ப எந்த கர்த்தாவை என்ன யாரை குறிக்கும்? சிவபெருமானை குறிக்கக்கூடியது. கர்த்தா அப்படின்னா சிவபெருமான்.
கர்த்தரே அப்படின்னா சிவபெருமான், ஆண்டவரே அப்படின்னா அவர்தான். ஸ்தோத்திரம் சொன்னா துதிப்போம்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னா சிவபெருமானுக்கு நன்றின்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய உண்மை இல்ல? அப்போ இந்த மண்டலங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த உடம்புக்குள்ள என்னென்ன மண்டலங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மண்டலங்கள்லாம் மதிக்கணும். முதல்ல மண்ணுக்கு உண்டான ஆசை இருக்கும், அந்த மண்டலத்துக்கு உண்டான ஆசையை நிறைவேற்றணும். நீருக்கு உண்டான ஒரு வேட்கை இருக்கும், அந்த மண்டலத்தை நிறைவேற்றணும். நெருப்புக்கு ஒரு வேட்கை இருக்கும், அதை நிறைவேற்றணும். அப்புறம் வாயுக்கு ஒரு மண்டலம், அதுக்கு ஒரு வேட்கை இருக்கும், அதை நிறைவேற்றணும். இப்படி ஒவ்வொன்றுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டு வந்து தான் புருவ நடுவில் நிறுத்தணும். இதுங்களெல்லாம் குறை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, டைரக்டா சதாசிவத்துக்கு போக முடியாது. எல்லாரும் மனுஷன் தானே, மனுஷாளுக்கு மனுஷா தானே உதவி அப்படின்ற மாதிரிதான். உடம்புன்னா பசிதாக இருக்குத்தானே செய்யும். காம, குரோத, மோக, லோபம், மதம், மாச்சரியம், டம்பம், மசு, இத்தனை குணங்களும் நிறைஞ்சது தானே. அப்போ இந்த மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு போறது எப்படி, மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு போறது எப்படி, தெய்வ நிலையிலிருந்து இறைநிலைக்கு போறது எப்படி, இதான் செய்தி. அப்போ சான்றோர்கள் அப்படின்னு சொன்னா இந்த நிலைகள்லாம் கடந்து எல்லாரும் மிருக நிலையில் தான் இருக்கிறோம், எல்லாரும் மனித நிலைக்கு முயற்சி பண்றோம், எல்லாரும் தெய்வ நிலைக்கு முயற்சி பண்றோம், எல்லாரும் இறைநிலைக்கு முயற்சி பண்றான். அவ்வளவுதான். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சாமியோட பிச்சையினால இந்த நிலையை அடையலாம். அவ்வளவுதான். நேத்தான் சொன்னேன், பராசக்தி நினைச்சா கீழே தள்ளிடும், அதே பராசக்தி நினைச்சா உங்களை மேல வச்சிடும். நேத்தான் பார்த்தோம், பராசக்தி நினைச்சா கீழே தள்ளிடும் பாசத்தை வச்சு, அதே பராசக்தி நினைச்சதுன்னா ஒரே அடி கோடாலி மாதிரி பக்கத்துல வச்சுக்கணும் அங்குசம், அதை வச்சு போட்டு தள்ளி என்ன பண்ணிடும், பாசத்தை வெட்டி விட்டுரும். உடனே பர்மிஷன் கிராண்டட், கைலாயத்துக்கு கழுத்துக்கு மேல போயிடலாம். இதுதான் ரகசியம். அப்போ மண்டலத்து உள்ளே மன ஒட்டி யானத்தை அங்க தியானம் பண்ணி கண்டகத்தை அங்கே கழுத்துக்கு கீழே மனசு போகாம மனசை கொண்டு போய் புருவ நடுவில் நிறுத்தினவனுக்கு பண்டகத்துள்ளே பகலே ஒளியாக, யார் ஒருத்தர் தன்னுடைய மனத்தை கொண்டு போய் அங்க நிறுத்தினாங்களோ அவங்களுக்கு பகலும் கிடையாது இரவும் கிடையாது. இரவு பகல் அற்ற இடம், ஒளியும் இல்லை இருட்டும் இல்லை. அங்க ஒரு தனி ஒரு ஜோதி இருக்கு, அதான் அண்ணாமலையார். அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை இருக்கு. அப்படி பகலே ஒளியாக குண்டல காதனும் கூத்து ஒடிந்தான். என்ன அங்க போய் மனசு ஒடுங்கிடுச்சுன்னா உங்க உடம்புக்குள்ள ஆட்டுற அந்த ஆட்டம் இருக்குல்ல, ஹார்ட் பீட்டு, அது இல்லாமலே போயிடும். ஆனா உயிர் இருக்கும். இதயம் வேலை செய்தா இல்லையான்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு ஹார்ட் பீட் இருக்கும், அந்த அளவுக்கு மனம் ஒடுங்கிடுச்சு இருக்கும். அப்ப எது வரைக்கும் இதயம் நல்லா துடிக்கும்னா, நம்ம மனசு நிலையில்லாததை நோக்கி வெளியே போகும்போதெல்லாம் இதயம் அதிகமா துடிக்கும், ரத்தம் அதிகமா வேலை செய்யும். மனம் ஒடுங்க ஒடுங்க இதயத்தினுடைய செயல்பாடு குறையும். நீலாயில் நிறை செல்வம் உண்டு. அதான் ஆமையோட உயிர் வாழ்க்கை. 300 வருஷத்துக்கு மேல ஏன் ஆமை உயிர் வாழுது? 5 அடக்குது, மெய், வாய், கண், மூக்கு, செவி, டக்குன்னு உள்ள எழுத்துக்குது இல்ல, அது மாதிரி ஆமை போல் 5 அடக்க கற்றுக்கொண்டது. அப்போ நல்ல குருநாதர் இந்த 5 அடக்க கத்தருவார். அப்போ சிவபெருமான் தன் கூத்தை ஒழிந்து ஏகபாதனாக இருக்கக்கூடிய அறிவை நாம் பெறலாம். அப்போ இந்த உடம்புக்குள்ள நடக்கிற ரகசியத்தை தான் ஏகபாதர் அப்படின்றோம். இறைவனுக்கு என்ன பேரு? ஏகபாதர். இதுதான் அந்த ரகசியம். இத முறையா இந்த பாட்டை நீங்க கத்துக்கணும்னா, இந்த பாட்டுப்படி வரணும்னா குறைஞ்சபட்சம் இயமம் இருக்கணும், குறைஞ்சபட்சம் நியமம் இருக்கணும், குறைஞ்சபட்சம் ஆசனம்னா என்னன்னு தெரியணும், குருநாதர்கிட்ட பிராணாயாமம்னு ஒண்ணு வாங்கணும், அதுக்கப்புறம் பிரத்யாகாரம் அந்த மூச்சு சாப்பிடக்கூடிய கலையை நீங்க கத்துக்கணும். அப்புறம் தாரணை இருக்கு. தாரணைன்னா பயிற்சி, உள்நாக்கு வழியா மூக்கு வழியா சுவாசம் இல்லாம மனசை உள்ளே கொண்டு கபாலத்துக்கு ஏத்துற கலையை செய்யறதுதான் தாரணை. அப்புறம் தியானம். யார தியானம் பண்ணணும்? பற்றற்ற ஆணை பற்ற வேண்டும். கண்டவனை பற்றுனா பாவம் வந்துடும். கனவிலேனும் சிறு தெய்வத்தை நினைக்க கூடாது, அதுக்கு மூலமா இருக்கிற இறைவனை தான் நினைக்கணும்.
ஏக இறைவனை சிவபெருமானை கட்சி ஏகம் பண்ண என்ன பண்ணணும்? உள்ள நினைக்கணும். அப்படி தாரணை தியானம். தியானம் எங்க பொருள் நடுவில் அவனை தான் நினைக்கணும். அருவுருவா இருக்கிற இறைவனை நினைக்கணும். பற்றற்றானை பற்றுக. அப்போ இதுக்கு ஏன் சொல்லப்படுது? யாரை பற்றணும்? பற்றற்றானை பற்றணும். அவ்வளவுதான். பற்றி நின்றாரை பாவம் பறையுமே. இதுதான் அந்த ரகசியம். அப்படி போய் மனம் ஒடுங்குச்சுன்னா இதயம் வேலை செய்யறது நின்றுடும். உங்களுக்கு ஹார்ட் பீட் இருக்குதா தெரியாது, அந்த அளவுக்கு அமைதியாயிடும், மனம் ஒடுங்கிடும். அப்ப குருநாதருடைய பெரும் கருணையினால இத்தனை சம்பவங்கள் நடக்கணும். அப்ப இயமம் வேணும், நியமம் வேணும், ஆசனம் வேணும், பிராணாயாமம் வேணும், பிரத்யாகாரம் வேணும், தாரணை வேணும், தியானம் வேணும். யார தியானம் பண்ணணும்? பற்றற்றானை. அப்படி பற்றற்றானை பற்றும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? சம ஆதி கிடைக்கும். சம ஆதின்னா அவனே நாம மாறலாம், நாமே அவனா மாறலாம். அவன் காந்தகம், அவன் ஓன காந்தன், காந்தம். நாம இரும்பு. அவனையே நினைக்கிறதுனால அந்த காந்தகத்தினுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்குது. அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. அப்ப காந்தமாக இருக்கிற இறைவனை போய் தொடும்போது சமமாகிறோம். யாருக்கு சமம் வரும்? ஆதிக்கு சமமாகிறோம். ஆதி என்பது காந்தகம். அந்த காந்தகத்தோடு இந்த இரும்பு போய், இந்த துரும்பு பிடிச்ச இரும்பு போய், துரும்பு பிடிச்சி சாக இருந்த இரும்பு பயிற்சியினால புருவ நடுவுக்கு காந்தகத்தோடு இணைந்து தன்னை காந்தகமாக மாற்றிக்கொண்டது என்று சொன்னால் அதுதான் சமாதி. இரும்பு 2 குணம் இருக்குது. நீங்க மண்ணுல போட்ட துரும்பு பிடிச்சே என்ன ஆயிடும்? செத்தும் போலாம். அதான் உலக வாழ்க்கை. மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, நல்ல பாட்டு திருவாசகத்துல. மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வண்ணம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. நான நானன தான நானன தான நானன தானன தான நானன தான நானன தான நானன தானன. இதான் அந்த பாட்டு. மண்ணி கண்ணம் மண்ணி மண்ணி செய்யுமே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பாட்டு இருக்கு. ஆய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி பதித்திடா வண்ணம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இருந்து அப்புறமா எடுத்து சொல்லுங்க யாருன்னா. சிவசிவம் சென்னி 10 நினைக்கிறேன். அது ஏன்னா துரும்பு பிடிச்ச சாவலாம் நம்ம, இல்ல காந்தகத்தோட இறங்கி நம்ம என்ன இல்லை ஓனகாந்தனாக மாறலாம். எப்படி உத்தேசம்? பூமியில பிறந்துட்டீங்க, சத்து சித்து ஆனந்தம் வேணுமா, இல்ல சத்து செத்து கெட்டு சுடுகாட்டுக்கு போறீங்களா? எப்ப எடுக்க போறீங்க பாடின்னு கேட்பான். சும்மா கூட பழகம் பாட்டு பாட்டு அப்புறம் ஒரு 3 நாள் 16 நாள் நினைச்சு இருப்பாங்க. அப்புறம் கண்ணீர் அஞ்சல் ஓட்டுவானுங்க, போஸ்ட் போடுவாங்க, அப்புறம் ஸ்டேட்டஸ் வைப்பானுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதானே. சத்து செத்து கெட்டு சுடுகாட்டுக்கு போறீங்களா? அதாவது துரும்பு பிடிச்சி மண்ணோட மண்ணா போறீங்களா? இல்ல சத்து சித்தா மாத்தி சத்து சித்து ஆனந்தம் பெற போறீங்களா? சதாசிவம், அதான் சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்தம். ரெண்டுமே சாமி தான். மண்ணுக்கும் விண்ணுக்கும் நடுவிருந்து ஒரு தெய்வம் இருக்குது, கந்த பெருமான். எதுக்கும் வழி திறந்து கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தாகும் கந்தனே நீ ஒரு கல்கண்டு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட முருகபெருமான் குருமுருகனாக ஏற்றுக்கொண்டு அருவாய் உருவாய் குருவாய் வரான் இல்லையா? அப்படிப்பட்ட குகன் தான் இருக்கிற இடம் புருவ மத்தியம். அவன் தான் குகன். அப்படிப்பட்ட இறைவனை பிடிச்சு முடிவு பண்ணிக்க. மண்ணுக்கு போறீங்களா, விண்ணுக்கு வர போறீங்களா? எல்லாமே மனம்தான் காரணம், எல்லாமே மனம்தான் காரணம். அப்படிப்பட்ட இந்த பாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும்னு திருமூல நாயனார் இயற்றிய இந்த பாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும்னா குறைஞ்சபட்சம் இயமம் இருக்கணும், சைவத்துக்குள்ள இருக்கணும், சமய தீட்சை கொஞ்சம் பெற்றிருக்கணும், அப்புறம் நியமத்தை தொடர்ந்து கடைபிடிக்கணும்,
அதுக்கப்புறம் ஆசனத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் பிராணாயாமத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பிரத்யாகாரத்தை மூச்சையே சாப்பிடக்கூடிய கலையை கத்துக்கணும். அதுக்கப்புறம் தாரணை செய்யணும். சுவாசத்தை நல்லா மேல ஏத்தணும். கபாலீஸ்வரனை பார்க்கணும். இப்படிதான் கபாலீஸ்வரனை போய் அடையணுமே தவிர வேற எந்த வகையிலும் அடைய முடியாது. எழுதி வச்சுங்க. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. பாவம், அவனுக்கு என்ன தெரியும்? அவன் மோடுற போக்கெல்லாம் போனா நம்ம ஊர் போய் சேர முடியுமா? முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் மறுவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே அச்சோவே அச்சோவே. இந்த சித்த மலத்தை அறிவித்து குருநாதருடைய தயவாலத்தான் இந்த மலம் அரும். கேட்டு வாங்கணும். ஐயா, நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன், அடுத்து நான் என்ன செய்யணும்? ஐயா, நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன், அடுத்து நான் என்ன செய்யணும்? இப்படி தன்னை யார் ஒருத்தர் டாக்டர் கிட்ட போயிட்டு தலை வலிக்குதுன்னா தலையை பத்தி சொல்லாம காலை பத்தி சொன்னா எப்படி நோய் போகும்? அது போல மருத்துவர்கிட்ட போனோம்னா எப்படி சொல்றோம் நம்ம? ஐயா, 3 நாள் என்னன்னு தெரியலங்க, பின்பக்கமா ஒரே வலியா இருக்கு. அப்ப எங்க வலிக்குதோ அதை சொல்றோம்ல, அது போலதான் ஒரு நல்ல குருநாதரை சந்திச்சு எனக்கு இந்த இடத்துல பிரச்சனையா இருக்கு, நான் இறைவனுடைய திருவடி அடையறதுக்கு எனக்கு என்ன சிக்கல், எனக்கு எது தடைன்னு எனக்கு தெரியலங்க ஐயா, அதை கொஞ்சம் தீர்த்து வைங்கன்னா அவர் பார்ப்பாரு, நாடி பிடிச்சு பார்ப்பாரு உங்களை. சரி, எந்த மண்டலத்துல நீங்க சிக்கியிருப்பீன்னு பார்ப்பாரு. மண்ணு இல்லையா? பிரம்மா கிட்ட சிக்கி இருக்கிறீங்களா? விஷ்ணு கிட்ட சிக்கி இருக்கிறீங்களா? இல்ல ருத்ரன் கிட்ட மாட்டி இருக்கிறீங்களா? இல்ல மகேஸ்வரன் கிட்ட இருக்கிறீங்களா? இல்ல சதாசிவத்துக்கிட்ட இருக்கீங்களான்னு பாத்துருவார். இந்த 5 மண்டலத்துல நீங்க எந்த மண்டலத்துல சிக்கி இருக்கீங்கன்னு பார்த்து உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் செய்வார். அதான் நல்ல ஒரு ஞானி. அப்படிப்பட்ட ஞானி, அப்படிப்பட்ட ஞான குரு கிட்ட என்ன பண்ணணும்? உபதேசம் வாங்கணும். அங்கதான் தீட்சைக்கான ஏற்பாடு நடக்கும். மற்றதெல்லாம் பேர், மற்றதெல்லாம் பேர் அப்படின்னு சொல்லி இதுகாரும் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி, இப்படி யார் ஒருத்தர் மண்டலங்கள்லாம் கடந்து ஏக இறைவனை பெரு நடுவில் நிறுத்தி மண்ணையும் நீரையும் நெருப்பையும் காற்றையும் ஆகாயத்தையும் கொண்டாந்து புரு நடுவில் கீழே போகாம கட்டி சதாசிவமா இருக்கிறவங்களுக்கு எம்பெருமான் ஆடுவதை நிறுத்திவிட்டு ஏகபாதனாய் இருப்பதை காணலாம். இதுதான் வித்தியாசம். இந்த ஏகபாத தரிசனம் நிச்சயம் இந்த பாட்டு மூலியமா எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி வந்திருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த அனுபூதி நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கணும்னு வேண்டி, நீங்க எல்லாரும் தவத்துல 24 நிமிஷம் காலையில உட்காந்து, 24 நிமிஷம் மதியானம் உட்காந்து, அதே 24 நிமிஷம் மாலையில உட்காந்து வெற்றி பெறணும். அந்த 24 நிமிஷம்ன்றது பகலிரவு அற்ற இடமா மாறும் பொழுது இரவு பகல் இல்லாத இடத்துல நீங்க ஆனந்தமாக உட்கார்ந்து சத்து சித்து ஆனந்தத்தை பெற்று ஞான அனுபூதி பெற்று ஞானவான்களாக திகழ வேண்டும் என்பதே சிகாரம் சைவநெறி பாடசாலையின் நோக்கம் என்று சொல்லி பங்கெடுத்த அத்தனை உள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணின் நல்ல அக்துரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க விற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் பொங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே
திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு, பிறகு 8 மணிக்கு, பிறகு 9:50க்கு சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், மற்றொன்று யாவது நமச்சிவாயவே. நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம்.